கர்நாடக மாநிலத்தில் போன வருஷம் நடந்த வங்கி கொள்ளை வழக்கில் 3 தமிழக கொள்ளையர்களை போலீசார் அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. மாநிலம் தாண்டி வேலையை காட்டின மதுரை பிரதர்ஸ் போலீசில் சிக்கியது எப்படி? விவசாய கிணற்றில் இருந்து கயிறு கட்டி தூக்கப்படும் இந்த இரும்பு பெட்டியை சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். இது ஒரு பொக்கிஷ பெட்டி. உள்ளே இருப்பது அனைத்தும் தங்கம். கிட்டத்தட்ட 17 கிலோ தங்கத்தை பெட்டிக்குள் அடைத்து கிணற்றில் பதுக்கி இருக்கிறது ஒரு கொள்ளை கும்பல். அதைத்தான் கர்நாடக போலீசார் மாநிலம் கடந்து வந்து அந்த பத்திரமாத்து தங்கத்தை பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். தங்க கடல் போல காட்சியளிக்கும் இந்த நகைகள் அனைத்தும் மீட்கப்பட்ட பெட்டியிலிருந்து எடுக்கப்பட்டவை. பெங்களூரில் கொள்ளையடித்து பாண்டிய நாட்டில் தங்கத்தை பதுக்கியிருக்கிறார்கள். தென்கிழக்கு சீமையிலிருந்து மச்சான் துணையோடு ரயில் ஏறி கொள்ளையடிக்க சென்ற கும்பல் சிக்கியது எப்படி என்று தெரிந்து கொள்ள நமது பெங்களூரு செய்தியாளர் பாரதி ராஜாவை விசாரணையில் இறக்கினோம். அக்டோபர் 28, 2024 கர்நாடகாவின் தாவண்கரே மாவட்டத்தின் நியாமதி பகுதியில் உள்ள SBI வங்கி. வீக்கெண்ட் முடிந்து திங்கட்கிழமை காலை வங்கியை திறந்த அதிகாரிகளுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. லாக்கர் உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த 17.7 கிலோ தங்க நகைகள் திருடப்பட்டிருந்தன. உடனே நியாமதி காவல் நிலையத்திற்கு தகவல் பறந்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் வங்கியை ஆய்வு செய்ததில் கொள்ளையர்கள் வங்கியின் பக்கவாட்டு ஜன்னலை கேஸ் கட்டரால் வெட்டி உள்ளே நுழைந்ததை உறுதி செய்தனர். பின் அதே பாணியில் லாக்கரை உடைத்து நகைகளை கொள்ளையடித்த கும்பல் போலீசில் சிக்காமல் இருக்க மிளகாய் பொடியை தூவிவிட்டு சென்றிருக்கலாம் என அனுமானித்தனர். மேலும் அங்கிருந்த CCTV காட்சிகள் பதிவாகும் DVRஐயும் கொள்ளையர்கள் கையோடு எடுத்து சென்றதால் விசாரணை சவாலானதாக மாறியது. இத்தனை நுணுக்கமாக கொள்ளையை அரங்கேற்றிய கும்பலை கைது செய்ய தனிப்படைகள் அமைத்தனர். தடயங்கள் ஏதும் பெரிய அளவில் கிடைக்காததால் கடந்த காலங்களில் இதே பாணியில் நடந்த வங்கி கொள்ளைகளின் பட்டியலை அலசியிருக்கிறார்கள். அதில் நடந்த கொள்ளை உத்தரப்பிரதேஷின் படாயூனைச் சேர்ந்த பிரபல சுக்ராலா கும்பலின் சாயலை ஒத்திருந்தது. இந்த சுக்ராலா கும்பல் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பல பகீர் கொள்ளைகளை அரங்கேற்றியவர்கள்.